வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கண்டந்திப்பிளி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுங்கிறத சொல்றேன் பாருங்க. புளியை வந்து நல்லா நீர்க்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப்ல புளி தண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கண்டந்திப்பிளி பொடி. நான் ஆக்சுவலா கண்டந்திப்பிளி ரசப்பொடி பண்றது எப்படிங்கிறத வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. இப்போ அடுத்தது தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது தேவையான அளவு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்க நல்லா கொதிச்செடுத்து புளி தண்ணி கண்டந்திப்பிளி பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து பருப்பு ஜலம் வச்சுட்டு இருக்கேன், அதையும் விட்டுருங்க. பருப்பு நீங்க சாம்பார் பண்ணும்போது கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோ. அது மேலான தண்ணி விட்டா கூட போதும், பருப்பு தண்ணி விட்டா கூட போதும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது, நுரைச்சுண்டு வரும், அப்ப ஆஃப் பண்ணிடணும். பாருங்க ரசம் நல்லா நுரைச்சுன்னு வந்துருப்பாங்க, கொதிக்கல பாருங்க. ஸோ நல்லா நுரைச்சுன்னு வந்துருக்கு. இந்த பக்கம் வச்சிருவோம். இப்போ நான் வந்து தாளிக்கிற கரண்டியில வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இருக்கேன். நெய் கொஞ்சம் விடுவோம். நெய் உருகிட்டு நான் வந்து கடுகு சேர்க்கிறேன், அப்புறம் ஜீரகம், நல்லா வெடிச்சிட்டு கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி தூவிடலாம். நம்மளுடைய கண்டந்திப்பிளி ரசம் ரெடி ஆயிடுத்து. இந்த ரசப்பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுங்க. கண்டிப்பா வந்து இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.